வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளுக்கு ஜாப் வேகன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் தான். ஸோ வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 26 ஸ்டார்ட் ஆகுதுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. இவங்க என்ன விதமான பொசிஷனுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 விதமான பொசிஷனுக்கு வந்து இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 145 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹியூஜ் வேகன்சிஸுங்க. வாங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டெப்யூட்டி டிஃபென்ஸ் பேங்கிங் அட்வைசர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 57 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஆர்மியில் வந்து ஒரு ஜாப் இருக்குங்க. அதாவது COL or LTCOL இந்த ரேங்கிங்கில் வந்து நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்கர் ரேடியன்ஸ் ப்ரைவேட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதோட மினிமம் ஏஜ் 33 மேக்ஸிமம் 50ங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மினிமம் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஒர்க் பண்ண மினிமம் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 8 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பிஜி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 4 வேகன்சிஸ் இருக்குங்க. இதோடைய மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 31 மேக்ஸிமம் 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் சேல்ஸில் வந்து நீங்கள் மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டெரிட்டரி ஹெட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும் ஆர் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் 6 இயர்ஸ் மினிமம் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 101 வேகன்சிஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுல இதுக்கு தான் அதிக வேகன்சிஸ். இதோட மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 24 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 35. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிஸுங்க. மினிமம் ஏஜ் 24 மேக்ஸிமம் 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜராக நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராடக்ட் 8 ப்ரைவேட் பேங்கிங் இதுக்கு ஒரு வேகன்சிஸுங்க. மினிமம் 24 ஏஜுங்க மேக்ஸிமம் 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடு ஃபாரெக்ஸ் ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் மெர்ச்சன்ட் பேங்கிங் சிண்டிகேஷன் இந்தமாரி இதில் வந்து நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்கணும், கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் அனலிஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அனலிட்டிக்காக நீங்கள் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி சப்போஸ் இந்த வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் உங்கள் சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் மினிமம் 650 உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் அந்த ஜாபில் வந்து உங்களுக்கு வந்து சேர்த்துப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து வேகன்சியை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிங்க. ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரே கேண்டிடேட் வந்து 4-5 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒரு கேண்டிடேட் ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லா இதுலேயுமே இருக்கும். அதேமாதிரி இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸுங்க, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், எஸ்சிக்கு 5 இயர்ஸ், ஊனமுற்ற நண்பர்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமுனரேஷன் அதாவது வந்து சேலரிங்க. சேலரி உங்களை வந்து நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு இதில் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட போஸ்டிங் என்ன ஊரில் இருக்கும் அப்படின்றதே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது டிஃபென்ஸ் பேங்கிங் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி டிஃபென்ஸ் பேங்கிங் அட்வைசருக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 18 லட்சம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைவேட் பேங்கர் ரேடியன்ஸ் ப்ரைவேட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 14 லட்சத்துலேருந்து 25 லட்சம் சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது குரூப் 8 இதுக்கு வந்து 16 லட்சத்துலேருந்து 28 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெரிட்டரி ஹெட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சத்துலேருந்து 25 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்க. அதேமாதிரி எங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவோம் எந்தெந்த ஜாபுக்குன்னு வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர், நியூ டெல்லி, கொல்கத்தா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கே போடுவாங்க. நீங்கள் ஒரு 1 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு எங்கே தேவையோ அதே அந்த இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்படின்றதும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 600 + ஜிஎஸ்டி இருக்குங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ மற்றும் பெண்களுக்கு 100 ரூபாயும் ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அவங்க பர்சனல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது செலெக்ஷன் மெத்தட் கூட அவங்க மாற்றலாம். அது வந்து அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதேமாதிரி குவாலிஃபைங் மார்க் இன் இன்டர்வியூ ஆர் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வில் பி டிசைடட் பை த பேங்க். அதாவது இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்றதும் செலெக்ஷன் ப்ரொசீஜரை வந்து பேங்க் தான் டிசைட் பண்ணுவோம். அதோட எங்கள் உரிமை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இதில்
இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.bankofbaroda.in/career.htm அதுக்குள்ளே போனீங்கன்னா கேரியர்ஸ்குள்ளர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். கேரியர்ஸ்குள்ளே போய்ட்டு கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த பேங்க் வெப்சைட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன அவங்க வந்து கேட்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரெக்டான இமெயில் ஐடியும் காண்டாக்ட் நம்பரும் கொடுங்க. எப்பயுமே உங்கள் மெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இப்போ எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்லாம் அனுப்புறதில்ல, மெயில் ஐடி ஆர் மெசேஜ் தான் அனுப்புகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுங்க. நீங்கள் எந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நல்லா தெளிவாக வந்து படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். அனௌன்ஸ்மெண்ட், அதாவது இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க www.bankofbaroda.in அந்த வெப்சைட்டில் தான் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா கேரியர் செக்ஷன் போட்டு வெப்பேஜ் போட்டிங்கன்னா கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அதில் தான் வந்து இதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஜாப் வேகன்சிஸோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதான் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த இதுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.